ஹலோ மக்களே, நான் உங்க கோபிநாத் ராஜ். இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லைங்களா? அதுக்காக நான் என் வீட்டு பக்கத்திலே இருக்க கொஞ்சம் சிவன் கோயில்ஸ் எல்லாம் போயிட்டு கவர் பண்ணலான்னு இருக்கோம். என் கூடவே என்னோட தம்பி பிரசாத், அவனோட ஃப்ரெண்டு தினேஷ், அப்புறம் என் கூட எப்பவுமே டிராவல் பண்ற என்னோட ஃப்ரெண்டு தங்கமும் வந்திருக்கான். எனக்கு வீட்டு பக்கத்துல நிறைய சிவன் கோயில் இருக்குங்க. ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வர முக்தீஸ்வரர் கோயிலுக்கு போக போறோம். அதுக்கு அடுத்ததா அங்க பக்கத்துல இருக்க அகத்தீஸ்வரர் கோயில்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளவு கோயில் இன்னைக்கு கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டெம்பிள்ஸ் ஆவதும் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ட்ரிப்பை 7:30க்கு ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நாங்க சோழவரம் கிட்ட இருக்க பைபாஸ்ல பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோயிலான வரமுக்தீஸ்வரர் கோயில் போய் பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. வண்டி போகாதுடா, நீ போடா, நான் வரேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கார்னோடை பக்கத்துல புதிய எருமவெட்டிப்பாளையத்துல இருக்க வரமுக்தீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பொதுவாகவே மாதம் மாத சிவராத்திரி வரும். அதுலயும் மாசம் தேய்பிரையில வர சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்றோம். இந்த சிவராத்திரியில மக்கள் விரதம் இருந்து ஒரு நாள் முழுக்க கண்முழிச்சு இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டா வேண்டிய வரங்கள் மிக சீக்கிரத்திலே கிடைக்கும்ன்றது முன்னோர்களோட ஐதீகமா இருக்கு. அதுக்காக தான் நம்மளும் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம இப்ப இந்த கோயில்ல என்னென்ன வழிபாடு எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம்.
வணக்கம். என்னோட பேர் நாகராஜ். நான் இந்த புதியருமேட்டுப்பாளைய கிராமத்துல வசிச்சு வர்றேன். நாங்க வந்து இந்த பாண்டுரங்க பண்டரி குழு வந்து 1990ஆவது வருடம் ஆரம்பித்து இது நாள் வரைக்கும் நாங்க இது 6வது பேட்சா நடத்தி வரோம். இது இந்த மகா சிவராத்திரி அன்று எங்க புதியருமேட்டுப்பாளையம் கிராம சார்பாக நாங்க இங்க நடத்தி கொண்டிருக்கோம். இந்த கலை எப்படின்னா, இது வந்து பாண்டுரங்க சுவாமி மூலியமா அந்த அனுகிரகத்தால நாங்க கத்துக்கொண்டு இந்த கலை இப்போ 25 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சி இருந்தாலும், எந்த ஒரு திருவிழா இருந்தாலும் எங்களை அணுகுனீங்கன்னா நாங்க வந்து சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவோம். நன்றி, வணக்கம். கல்யாணம் சூசமுராரெண்டு శ్రీ సీతారాముల కళ్యాణం సూసమురారండి. సూసమురారండి శ్రీ సీతారాముల కళ్యాణము సూసమురారండి. కళ్యాణము సూసమురారండి శ్రీ సీతారాముల కళ్యాణము సూసమురారండి. కళ్యాణము సూసమురారండి శ్రీ సీతారాముల కళ్యాణము సూసమురారండి. కొండ సాల్పున పందిళ్ళండ, కొండ సాల్పున పందిళ్ళండ, కాలుకవేయు సంబారెళ్ళ, స్తంభమే గొప్ప గొడుగులు, పాలుగుండలే పగడి బండలు, వాళ్ళని బండరాలనే లంట. కజిన కనుక తైదు
வரமுத்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு வரமுத்தீஸ்வரர் டெம்பிள் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா அகத்தீஸ்வரர் டெம்பிள் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். டைம் கரெக்டாக 10:30 ஆகுது. கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை தொடரலாம்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து நிறைய சிவன் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் ஆல்மோஸ்ட் இப்போவே 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் காலையிலுக்குள்ள எவ்வளோ சிவன் கோயில் பார்க்குறோன்றதை நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். இப்போ 2வது கோயிலான அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் வாங்க. எஸ் மக்களே, 2வது கோயிலான பஞ்சட்டியில் இருக்க அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம். எங்கள் கார் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ மெயின் ரோட்லேயே வண்டியை விட்டுட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். க்ரௌடு கொஞ்சம் ஓரளவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே சாமியை பார்த்துடலான்னு தான் நினைக்கிறேன். சின்ன குட்டி தெருவுக்குள்ள ஒரு அழகிய ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, லைட் செட்டிங்லாம் போட்டு. நாங்கள் வந்து சாமியை வந்து சீக்கிரமாக பார்த்துடலான்னு தான் நினச்சோம். பட் இங்கே நிற்கிற க்ரௌடை பார்த்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும் தான் நினைக்கிறேன். க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே நிற்கிறாங்க இங்கே அகத்தீஸ்வரர் கோயிலில். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக நின்றுட்டு இருக்கோம். எஸ் மக்களே, நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து அகத்தீஸ்வரர் கோயிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். எங்களோட பயணம் 3வதாக வந்து இப்போது அலமாதியில் இருக்க அலமாதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான், தினேஷ், தங்கம் 3 பேரும் வந்து போயிருக்கோம். பட் பிரசாத் வந்து இன்னும் அந்த கோயிலுக்கு வரல. ஸோ பிரசாத், நான் இன்னும் போனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக அலமாதீஸ்வரர் டெம்பிளை பார்க்கலாம் வாங்க. தங்கம், கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்ல என்னன்ட்டு. அலமாதீஸ்வரர் கோயில் வந்து 2000 வருஷம் பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். அதன் சிறப்புகளை நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். ஓம் நம சிவாய.
எஸ் மக்களே, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களோட 3வது கோயிலான அலமாதியில் இருக்க அலமாதீஸ்வரரை ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணாங்க. சிவனுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் ரொம்ப அற்புதமாக நடந்தது. நாங்களுமே அதை பார்த்தோம். இந்த கோவிலில் வந்து சிறப்பாக வந்து அன்னதானம் வந்து நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சி இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எங்களால் வந்து இன்னைக்கு 5 கோயில் போகணுன்னு பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து அதிக அளவில் இல்லாதனால வந்து 3வது கோயிலாக இந்த கோயிலோட வந்து எங்களோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எங்களுக்கு இந்த சிவராத்திரி ரொம்பவே நல்லா போச்சு. நீங்கள் இந்த சிவராத்திரிக்கு எந்த கோயிலுக்கு போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சிவபக்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல வேற ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பை பாய்.